அடுத்து அதிராம்பட்டினத்தில் முகமது ஹசன் சொல்றாரு, எனக்கு ஆப்ரேஷன் மூலம் 3 குழந்தை பிறந்தது, இன்ஷால்லா 4வது குழந்தை பிறக்க போகிறது, 3 மாசத்துல பிறக்க போகுதான். டாக்டர் எல்லாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்றாங்க, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், என்ன செய்யலாம்னு கேட்கிறாரு. இவர் 3 மாசத்துல நடக்க போகுதுன்னு சொல்றாரு. இந்த கேள்வி 6 மாசம் ஆச்சு நடந்திருக்கும். அவருக்கு இது யூஸ் ஆகாது, ஏன்னா வரிசைப்படி வந்ததுனால அவர் 3 மாசத்துல குழந்தை பிறக்க போகிறாரு, பிறந்தா இல்லைன்னு அந்த டைம் தாண்டி விட்டது. இருந்தாலும் இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை நம்ம விலகிக் கொள்ளணும். பொதுவாக ஒரு குழந்தை நமக்கு வேணுமா வேணாமா என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அஸ்லி என்கிற முறையில் என்ன செஞ்சாங்க, குழந்தை வேணான்னு சொன்னா அந்த உச்சகட்டமான நேரத்தில் விந்து கர்ப்பப்பைக்கு போகாம வெளியே விட்டுருவாங்க. இப்படி ஒரு முறை இருந்துச்சு. அதனால அந்த குழந்தை பெறாமல் அவன் அந்த சந்தோஷம் மட்டும் அனுபவித்துக் கொள்வார்கள். இந்த ஒரு முறை இருந்தது. குன்னா நாசிலு ஒல் குரான் என்சிலு, குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்தில் இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். படம் என்கனா, குரான் எங்களை தடுக்கவில்லை அப்படின்னு ஜாபிருங்கிற சஹாபி என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அதனால குடும்ப கட்டுப்பாடுங்கிறது நம்ம குழந்தை வேணாம், இப்போதைக்கு வேணாம், 1 போதும் 2 போதும், அல்ல கொஞ்ச நாள் போட்டு நினைத்தால் அந்த அந்த காலத்தில் அசுரன் பண்ணாங்க. இந்த காலத்தில் காண்டம் காப்பரட்டி அல்லது வேற ஏதாவது ஒரு முறைகளை பயன்படுத்தி குழந்தை பெற்ற கொள்ளாமல் இருக்கலாமான்னா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நிரந்தரமாக அந்த ஒரு கர்ப்பப்பையை எடுத்துடுறது, ஆண் உறுப்பையே சிதைத்து விடுவது, அது செஞ்சிடக்கூடாது. அது ஒரு பெரிய பாக்கியம். என்னைக்காவது நாளைக்கு தேவைப்பட்டா உண்டாக்கிட முடியாது. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு கடைசியில் நிரந்தரமா புள்ள பெற முடியாமல் போச்சுன்னு வைங்க. அது நம்ம அந்த சுனாமியில பார்த்தோம். சுனாமி நேரத்தில் நாகூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் நிறைய பேர் இந்த 2 பிள்ளைகளோட எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் போச்சு சுனாமியில. இப்ப தம்பதிகளுக்கு குழந்தை வேணும் முடியாது, குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆக அந்த நேரத்தில் 2 பிள்ளை இருந்துச்சு, ஓகே. 2 திடீர்னு போச்சுன்னு சொன்னா நினைத்தால் உண்டாக்கி கொள்ற ஒரு நிலையில் வைத்திருக்கணும். அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை பிள்ளை பெறுவதை டெம்பரவரியாக நம்ம தடுத்துக் கொள்ளலாமே தவிர நிரந்தரமாக நம்ம தடுத்துட சொன்னா நாளைக்கு தேவைப்படுமோ நம்மளால உண்டாக்க இயலுமா, உண்டாக்க இயலாது. அதனால தற்காலிகமான வகையில் அது செஞ்சுக்கலாம். அது ஒரு செக்ஷன். இவர் கேட்கறது அந்த செக்ஷன் இல்லாம இது குழந்தை உண்டாச்சு கலைக்கலாமான்னு இருக்கிறார். இது உண்டாகாம இருக்கக்கூடிய வழியை நீங்க கையாண்டிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது. கணவன் மனைவி மசூரா பண்ணி இப்போதைக்கு வேணாம், இந்த மாதிரி நம்ம டெம்பரரியா செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு செய்திருந்தீர்களேயானால் இந்த கேள்வி வராது. சரி, நடந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது என்று கேட்டால் நீங்க விலகிக் கொள்ளணும். நம்ம கேள்விப்பட்ட வகையில மருத்துவர்கள் சொன்ன தகவலை இது ஓரளவு மாற்று கருத்தும் இருக்கா தெரியல. நம்ம மருத்துவர்கள்ட்ட கேட்ட வகையில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, குழந்தை இயற்கையாக பெற்றாங்கன்னு சொன்னா 10 இல்லை 20 பிள்ளையை பெற்றாலும் ஒன்றும் செய்யாது, அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பெண்களுக்கு. ஆனா அந்த அந்த இயற்கையாக இல்லாம வயிற்று அடி வயிற்றுல ஒரு அறுத்து என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தைய சிசேரியன் சொல்லி அதை அறுத்து எடுக்கிறாங்கன்னு வைங்க. அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த பக்கம் அறுத்து எடுத்துடுறாங்க, அடுத்த ஒரு குழந்தை இந்த பக்கம் எடுத்துடுறாங்க. 2 எடுத்த பிறகு மறுபடியும் குழந்தை உண்டாகும்போது என்ன ஆகும்னு கேட்டா, அதை இயற்கையாக 3வது அறுக்கிற மாதிரி வர அறுத்தா அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், வயிறு கிழிஞ்சிரும். இயற்கையாக அல்லாவே கிழிக்கப்படாத இருக்கும் பொழுது எவ்வளவு 4 குழந்தை கர்ப்பப்பையில் இருந்தாலும் வயிற்ற ஒன்றும் செய்யாது. ஆனால் இது அந்த மாதிரியான முறையில் நீங்க குழந்தையை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அறுக்கப்பட்ட இடங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி கிழிசலை உண்டாக்கி உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்கி விடும் என்று மருத்துவர்கள் சொல்லி 2 அதிகபட்சம் 3 சொல்லி என்ன செய்யறாங்க, 3 நம்ம கண்காணிப்பா இருக்கணும். அதுக்கு மேலேயும் நீங்க அப்படி டெலிவரி குழந்தை உண்டானுச்சுன்னு சொன்னா அது வளர 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 நீங்க டாக்டர் போய் இருக்கிறதுக்கு முன்னாடி அதுவே என்ன செஞ்சிடும், வயிற்றை கிழிச்சிரும். ஏற்கனவே உள்ள தையலாக உள்ளதும் இயற்கையா அல்லாவா படைச்சிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அறுக்கப்படாம இருக்கும் எவ்வளவு நாளும் விரிஞ்சு கொடுக்கும். இவனை அறுத்துட்டு ஒட்டும் பொழுது மனுஷன் ஒட்டுனது தானே, அதனுடைய கிரிப்பு அவ்வளவு இருக்காது, ஒரு அளவுக்கு மேலே கிழிஞ்சிடும் அந்த இடத்துல. அப்ப வரும்போது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இப்படி வருது. இப்ப என்ன செய்யறது, அப்படி வந்தா நம்மளை பாதுகாத்துக்கிறது ஃபர்ஸ்ட். எப்போ இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் என்னது, அம்புசகம் உங்களோட காத்துக்கிறங்க, லாத்துல்கு அகலி ஐதீக்கும் இல்ல தகுலுகத்தி, உங்களை நீங்களே நாசமாக்கிறாங்கன்னு வருது. இப்ப ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு, ஏதோ கவனக்குறைவா தேவை உண்டாயிடுச்சுன்னு வைங்க. இப்ப இந்த குழந்தை வளர வளர தாய்க்கு ஆபத்து வரும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த களைச்சி விடுறது தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா பொதுவா தப்பு, குழந்தை உண்டாக்குற தடுக்கக்கூடாது. ஆனா நமக்கு டேஞ்சர், உயிருக்கு ஆபத்து நம்ம முதல் இருக்கணுமே, தெரியாதான் உண்டாயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது 2ல் 1 தான் ரிசல்ட்னு வரும் பொழுது அப்ப நம்ம போய் புள்ள வர்றதை விட நம்ம உசோட இருக்கணும் முதல்ல அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டு
நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடை செய்தீர்களேயானால் அதுதான் சரியான சொல்ல போனா அதான் உங்களுக்கு கடமை. ஏன்னா உயிருக்கு உங்களுக்கு அந்த மனைவியுடைய உயிர் ஃபர்ஸ்ட், நமக்கு குழந்தையுடைய உயிரை விட. அதனால இதுவா அதுவாங்கிற நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி கட்டுப்பாடு செய்யலாம். அது 3 மாசத்துல கலைச்சா தான் சரியா வரும்னா அதுவும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா 3 மாசத்துக்கு பிறகுதான் உயிரே மனித உயிரை ஊதப்படும். ஹதீஸ் பிரகாரம் உயிர் 2 வகையா இருக்கிறது. ஒன்னு சும்மா வளர்றதுக்குரிய உயிர், இன்னொரு உயிர் அறிவு கொடுக்கிற ஒரு உயிர். அந்த உயிர் எப்போ அந்த விந்து நுழையும் பொழுது உயிருக்கு தான் செய்யுது, அதுக்கு தான் வளருது. அது தாவரங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி, ஆடு மாடுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி வளரக்கூடிய ஒரு உயிரை தவிர மனித உயிருங்கிற அந்த உயிர் கிடையாது. அப்ப 120 நாள் ஆன பிறகுதான் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், 340 நாள் கழிஞ்ச பிறகுதான் ரூஹு ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு புகாரில 3208வது ஹதீஸில் இருக்குது. அதனால 120 நாளைக்கு முன்னாடி உள்ளது அது மனித உயிரை ஆவலைங்கும் போது குழந்தையை கலைத்ததுங்கிற ஒரு டாபிக்ல வராது. நான் 120 நாளைக்கு முன்னாடி உள்ளது ஏதோ ஒரு உயிர் ஜடம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா தபாரக்குள்ள ஹசனுல் ஹாலிக்கின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த குர்ஆன் வசனத்துல சும்மா அன்ஷனா ஹல்கனாகர். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா விந்தாக இருந்தது அலக்காக மாத்திரம், அலக்கா இருக்கிற முதுகத்தா மாத்திரம், அப்புறம் எலும்போட வைக்கிறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா அன்ஷனா ஹல்கனாகர், பிறகு வேறு படைப்பா மாத்திரங்கிறான்ல. அது வரைக்கும் உள்ளது மனுஷ படைப்பா இல்லை, அதுக்கு பிறகு வேறு படைப்பா மாத்துகிறோம். 23:14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதை 120 அந்த ஹதீஸ்ல அதுக்கு விளக்கமாக வருது. 120 நாள் 120 நாளைக்கு பிறகுதான் மனிதன்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வழங்கப்படுது, ஊதப்படுகிறது என்பது நம்ம நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அடிப்படையில் உள்ள ஒரு நம்பிக்கை. அதனால 120 நாளைக்கு முன்னாடி உள்ளது உசுரை எடுத்துட்டோமே அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை. 120 நாளைக்கு பின்னாடி ஆயிடுச்சுன்னா அது குழந்தை கொலையில வரும். அப்ப கூட நம்ம உயிர் போயிரும் என்ற ஒரு நிலை இருக்குமேயானால் அந்த நிர்பந்தத்துக்கு அது கூட என்ன வராது, குற்றத்தில் வராது. அதை விளங்கிக்கணும்.